மருத்துவ முதலுதவி பையில் துவங்கி சிறிய மருந்தகம் என தொடர்ந்து பெரிய மருத்துவமனை வரை த்ரொங்காத்தியின் சேவை பல்வேறு வடிவங்களில் பரவியது. ஆனால் அவர் செய்த பணிகளில் வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டிய ஒன்று மறைப்பணித்தலங்களில் உழைத்த சலேசியர்களின் உடல் நல கவனிப்பு ஆகும். நெடிய களைப்பூட்டும் மறைப்பணி பயணங்கள், இடைவிடா கல்வி பணி, கடினமான விவசாய பணி, கட்டிடப் பணிகள், கடுமையான காலநிலை, குறைந்த உணவு என பல காரணிகள் சலேசியர்களின் உடலையும் மனத்தையும் சோர்வடைய செய்தன. அந்த சோர்வின் நடுவே த்ரொங்காத்தி ஒரு குளிர்ந்த நீரூற்று போல தோன்றினார். ஒவ்வொரு சலேசியரையும், குறிப்பாக சலேசிய அருட்சகோதரர்களை தன் பிள்ளையாகவே பார்த்தார். ஆறுதல் சொல்லும் வார்த்தைகளிலும் நம்பிக்கையூட்டும் பார்வையிலும் அவர்கள் மீண்டும் புத்துயிர் பெற்றார்கள். ஒருவரின் மனம் நொறுங்கினால் நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று கூறி அந்த உள்ளத்தை விண்ணளவுக்கு உயர்த்துவார். சில சலேசியர்களின் சான்றுகள் சிலிர்க்க வைக்கின்றன. த்ரொங்காத்தி எங்களுக்கு கண்ணீர் துடைக்கும் துணி போல் இருந்தார். எங்களுடைய கவலைகளை அவரிடம் பகிர்ந்து கொள்வோம். அவர் எங்களை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் ஆறுதலையும் ஊக்கத்தையும் தருவார். இது ஒரு சலேசியரின் உணர்வு பூர்வமான வார்த்தைகள். அவருடன் பணி செய்த பயணித்த பல சலேசியர்கள் வாழ்க்கை முழுவதும் மறக்காமல் சொல்வது, நான் குருவாக சலேசியனாக இருக்கின்றேன் என்றால் அது அவரால் தான். த்ரொங்காத்தி தன்னுடன் வாழ்ந்த மற்ற அருட்சகோதரிகளுக்கு குருக்கள் மீது அன்பு செலுத்தும் பழக்கத்தை கற்பித்தார். அவர்கள் கேட்பார்கள் என்று காத்திருக்க வேண்டாம். அவர்களுக்கு தேவையானதை முன்னதாகவே தயாராக வைத்திருங்கள் என்று அறிவுறுத்துவார். சலேசியர்களுடன் அன்பாகவும் மரியாதை மிகுந்த ஒத்துழைப்போடும் வாழ்ந்தார். த்ரொங்காத்தி இருந்த இடத்தில் சலேசியர்களுக்கும் சலேசிய அருட்சகோதரிகளுக்கும் இடையே அன்பும் நம்பிக்கையும் வளர்ந்தது. அந்த உறவு பணியின் பலத்தையும் கல்வியின் பலனையும் நற்செய்தி வாழ்வின் ஒளியையும் அதிகரித்தது. த்ரொங்காத்தின் அமைதியான இருப்பு ஒரு வெளிச்சம் போல ஆழமான சகோதரத்துவத்தின் அடித்தளத்தை உறுதி செய்தது. சலேசியர்களுக்கு த்ரொங்காத்தி அருட்சகோதரி மட்டுமல்ல, ஒரு தாய்மையின் வடிவம். அன்பு இளைஞர்களே, இறையாட்சிக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பணி செய்யும் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொது நிலையினரோடு உடன் பயணியுங்கள், உரையாடுங்கள், உங்கள் துடிப்பால் உற்சாகமூட்டுங்கள். அவர்களிடம் கற்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுங்கள். வாழ்வு இன்னும் அழகாக மாறும்.